சார் வீட்டை அப்படி முறைச்சு பார்க்காதீங்க சார், எனக்கே பயமா இருக்கு. ஏயா நீயே பயப்படுற? இந்த வீட்டை போய் என்ன வாங்க சொல்றியா? சார் நான் சொல்ற இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு இந்த மாதிரி பெரிய வீடு வேற எங்கேயுமே கிடைக்காது சார். உடனே பணத்தை கொடுத்து வீட்டை வாங்கி போடுவீங்களா? இந்த வீட்டை நான் வாங்கி போட்டு இங்க இருக்கிற பேய் என்ன போட்டு தள்ளுறதுக்கா? அட என்ன சார் நீங்க இந்த காலத்துல போய் பேய் பிசாசன் எல்லாம் பயப்படுறீங்களே? இந்த வீட்டுல பேய் இருக்கிறதா ஊரே பேசிக்குதையா? அதெல்லாம் சுத்த பொருளி சார். அட போயா, நைட் ரவுண்ட்ஸ் வந்திருக்க போலீஸ்காரங்க இங்க பேய் இருக்கிறத அவங்க கண்ணால பாத்துருக்காங்களே. பாத்துருக்காங்கல்ல, உடனே அதை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட வேண்டியதானே. என்ன நக்கலா? பின்ன என்ன சார், இல்லாத பேயை பத்தி பேசுறீங்க சார். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இந்த வீட்டு மேல ஒரு கண்ணு, அதான் இதை அபகரிக்க பாக்குறான். இந்த வீட்டை யாரையும் வாங்க விடாம எல்லாம் அவங்க பண்ற வேலை சார். நீங்க எதையும் நம்பாம என்ன நம்பி வீட்டை வாங்கி போடுங்க. சரியா, யாராவது ஒரு ஃபேமிலியை இங்க வந்து குடும்பம் நடத்த சொல்லு. நீங்களும் ஃபேமிலி தானே, நீங்க வந்து குடும்பம் நடத்துங்க. யோ, உன்னை நான் டெஸ்ட் பண்ண சொல்றேன்யா. யாராவது ஒரு ஃபேமிலியை இங்க வந்து 10 நாள் தங்க சொல்லு. அவங்களுக்கு எதுவுமே ஆகலன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன். இல்லனா என்ன ஆளை விடு. சார் 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 சார், இந்த வீட்டை யார் தலையிலையாவது கட்டி லம்பா ஒரு கமிஷனை வாங்கலான்னு பார்த்தா ஒரு பயிலும் சிக்க மாட்டேங்கிறானே. பேசாம நம்மளே வந்து தங்கிடுவோமா? எதுக்கு கமிஷன் வாங்குறதுக்கு நம்மளே இல்லாம போயிட்டா? நோ, ஒரு நல்ல இளிச்சவா ஃபேமிலியா பார்த்து இங்க தங்க வச்சிருவோம். साहब एक मिनट ठहरो साहब, हम ராஜஸ்தான்லேருந்து வந்தாச்சு. ராஜஸ்தானில் எங்களுக்கு படா ஃபேமிலி. ஆனால் ராஜஸ்தானில் சுனாமி வந்து இங்கே பங்களா கார் எல்லாம் போச்சு சாப். உங்களால் முடிஞ்சது ஏதாவது ப்ளீஸ்? ரொம்ப தேங்க்ஸ் சார். தொடப்பக்கட்டு பிஞ்சிரும். இருக்கிறது பிளாட்ஃபார்ம்ல இங்க வந்து சின்றியா? நான் அதுக்கு கூப்பிடல. அங்க பார் உங்க அப்பனை வரவும் போறவங்க கிட்ட இன்னும் பேசி நிக்கிறான் பார். சார் சார், ராஜஸ்தான்ல சுனாமி வந்து இருக்கிறது எல்லாம் போச்சு சார். அவரு ஏதாவது வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருப்பாரு. இல்ல ஏதோ வசூல் பண்ற மாதிரி இருக்குது. அங்க பாரு. உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பாத்தியா, டவுட்டே இல்ல. அங்க பாத்தியா எவங்கிட்ட பணம் வாங்குறான். ஐயோயோ, உங்க 3 பேர்ல யார காட்டி பணம் வாங்குறான்னு தெரியலையே. வயசு பொண்ணுங்க வயிற்று பசியோட மரத்தடியில் உட்கார்ந்துருக்காங்க சார். என்ன நம்மள காட்டுறான்? 50 100 உங்களால் முடிஞ்ச உதவி. 20 தானா? லூசு வராம என்னையா பண்ற? காசு வசூல் பண்ண எண்ணிட்டு இருக்க. எதுக்கு? கோட்டருக்காக. ஓ, கோட்டடிக்க காசு கிட்ட கூட குடுக்குறாங்களா அவனுக்கு? என்னம்மா நீ இவன் மாதிரி பைத்தியக்காரத்தமா கேள்வி கேட்டுட்டு இருக்க? சரக்கடி காசு கேட்டா கொடுப்பானா? பின்ன என்னன்னு சொல்லி கலெக்ட் பண்ண? அப்படி கேளு. ஐயா, நாங்க ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கோம்யா. ராஜஸ்தான்ல எங்களுக்கு பெரிய ஃபேமிலி. ஆனா ராஜஸ்தான்ல சுனாமி வந்து இருக்கிற பங்களா காரு எல்லாம் போயிச்சியா. பாருங்கயா பாருங்க, எங்க 3 பொண்ணுங்க 4 நாளா ஃபுட் இல்லாம மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க தான் ஹெல்ப் பண்ணயா ப்ளீஸ்யா ப்ளீஸ்யா அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணேன். எங்களை நடுரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம எங்களை காட்டி காசு வேற வசூல் பண்றியா நீ? தட் இஸ் தனி ஒன்று சண்முகம். யோ மாமா, ராஜஸ்தான்ல கடலே கிடையாது. அங்க வெறும் பாலைவனம் தான். அங்க எப்படியா சுனாமி வரும்னு சொல்லி காசு கேட்ட? பேமானி காசு கொடுத்தவன அந்த டவுட் கேட்கல. நீ என்ன கேக்குற? சும்மாறா. நான் அர்ஜென்ட்டா சரக்கடிக்கு போறோம், நாளை விடுங்கப்பா. அப்பா அப்பா பசிக்குதுப்பா, காசு கொடுப்பா. அதுக்காக நான் வசூல் பண்ண. நான் போற விடுங்க. எங்களை காமிச்சு தானே வாங்கினேன். அந்த காசு எங்களோட குடியா? நான் சரக்கடிக்கணும். போற போக்க பார்த்தா 2 பேரும் வீடு புரோகிராம் தான் இருப்போம். நோ 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 நோ. ஏய் மாப்ள, வாங்க போற. வீட்லயே அடிக்கிறீங்க, ரோட்லயே அடிக்கிறீங்க, என்னது? நியாயமா பார்த்தா உங்களை தான் அடிக்கணும். வீடு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வரீங்களே, வீடு என்னாச்சு? அதை விடுறா, நீங்க கோயில் இருக்க வேண்டியது. அதை விட்டு நடுத்தல வந்து சண்டை போட்டுக்கிறீங்க. அது ஒரு பெரிய கதை, பேச்ச மாத்தாத. வீடு கிடைச்சதா இல்லையா? ஆமா, வீடு பார்க்க போற இடத்துல வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. போடா வேண. அப்ப வீடு கிடைக்கலையா? யோ, நீ கோட் அடிச்சுட்டு குப்புற படுக்க வேண்டியதுனையா? ஏன் தேவையில்லாத டிக்கெட் பத்த? ஏய், இத்தனை பேர் போனா வீடு இல்ல, கல்யாண மண்டபமே கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு யாரும் வீடு கொடுக்க மாட்டாங்க. ஜோசியரா? ஆமாண்டா, ஜோசியரே தான்.
பாத்தீங்களாடா என் சாபம் மலிச்சு நீங்க எல்லாம் நடுரோட்டுக்கு வந்துட்டீங்க பாத்தீங்களா? ஒரு கண்ணகியோட சாபம் மதுரையை எரிச்சது, சீதையோட சாபம் இலங்கையை எரிச்சது. அதே மாதிரி ஒரு பத்தினி பையனோட சாபம் உங்களை எல்லாரும் எரிச்சது. அச்சினி பையனா அது யாருங்க? நான் தான். டேய், இந்த இடம் கூட இல்லாம நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாய் மாதிரி அலைய போறீங்க பாருங்க. பார்க்கதான் போறீங்க. ஜோசரியா என்ன இவ்வளவு ஹெவியா சாபம் கொடுக்குறீங்க? பின்ன குடும்பமே சேர்ந்து ரவுண்டு கட்டி அடிச்சிங்களடா. அப்ப எப்படி இருந்தது? டேய், ஜோக்கரை பழிச்சாலும் பழிக்கலாம், ஜோசியரை பழிக்க கூடாது. பழமொழி புதுசாகுது. சும்மா ஜோசியரே இந்த பாவத்துல இருந்து நாங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன். இந்த பரிகாரம் பலகாரங்கிற விவகாரம் எல்லாம் வேணாம். எங்களுக்கு வீடு கிடைக்குமா கிடைக்காதா? உங்களுக்கு எல்லாம் வீடு கிடைக்கும். அதான் கிடைக்கும். என்னப்பா இவன் அன்னைக்கு அடிச்சதுக்கு நீ மெண்டல் ஆயிட்டானா? இதப்பா யோ ஐயோ, இந்த ஆள் சொல்றத பார்த்தா காலம் முழுக்க நம்ம நடு ரோட்லயே காலம் தள்ளு போல இப்ப என்ன பிரயோஜனம்? அதுக்குதான் கம்மி மேல் நடக்கிறதுக்கு பழையங்கன்னா கேக்குறீங்களா நீங்க? குண்ட வளையத்துக்குள்ள நுழைக்கண்டா. ஐயோ ஆஹா, ஒரு குடும்பமே வீடு இல்லாம தவிக்குது. இதுங்களை ஒரு வாரம் அங்க தங்க வச்சு எப்படி அந்த வீட்டை வித்துருவோம்? இந்த அடிக்கு ஏன்டா கத்துற? எக்ஸ்கியூஸ் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்கு, அங்க வந்து தங்கிக்கிறீங்களா? விடுங்கய்யா, அலையாதீங்கய்யா, எல்லாரையும் கூட்டு போறேன், வாங்க. இல்ல, எங்க ஒரு டிக்கெட் குறையுது? ரோஜா எங்க? அவ ஜெயிலுக்கு போயிட்டா. ஜெயிலுக்கா? என்ன பிட் பாக்கெட் அடிச்சாளா? ஆமா, ஆடி பாவிகளா. அவ லவர் ஆண்டி இருக்கால, அவ ஜெயிலா இருக்கால, அவனை பாக்குறதுக்காக இவ பிட் பாக்கெட் அடிச்சு ஜெயிலுக்கு போயிட்டா. பாத்தியாப்பா, காதலுக்காக அந்த பொண்ணு பிளேடு போட்டுக்குது. இங்க இருந்தாலும் அதான் போறோம். எப்படியோ ஒரு வெயிட் டிக்கெட் குறைஞ்சது. வா. இதான் வீடு. என்னங்க இவ்வளவு பெரிய வீடா இருக்கு? அந்த அளவுக்குலாம் எங்களால வாடகை தர முடியாது சார். உங்ககிட்ட நான் வாடகை எங்களுக்கு சொந்தமா குத்துறீங்களா? தம்பி அலையாத, இது என்னோட ஃப்ரெண்டு வீடு. வீட்டை என் பொறுப்புல விட்டுட்டு அவன் குடும்பத்தோட வெளியூர் போயிருக்கான். அவன் திரும்பி வர்ற வரைக்கும் இத உங்க சொந்த வீடா நினைச்சு நீங்க இருக்கலாம். நல்ல வேலை இந்த வீட்டை மட்டும் தான் விட்டுட்டு போயிருந்தான். இதே அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு போயிருந்தா? என்னையா சொல்ற? பின்ன சார், உங்களை நம்பி இந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு போனா கண்ட கசமாலத்தோட கூட்டு வந்து வீட்டுக்குள்ள வர்றீங்க. ஏய்யா, ஏதோ நம்ம நிலைமைய பார்த்து இறக்கப்பட்டு அவர் கூட்டிட்டு வந்து வீட கொடுக்கறாருன்னா அவரே கலாய்க்கிறியா நீ? பயப்பட்டு அடிங்க. ஏமா நிறுத்துமா. ஐயோ, செத்துக்கிட்டு தொலைக்க போறான். ஏற்கனவே இங்க ஆவி பிரச்சனை இருக்கு. என்னது ஆவியா? இல்ல, செத்து ஆவி ஆயிர போறான்னு சொல்ல வந்த. இந்த பாருங்க, இந்த வீட்டுல 10 நாள் தங்கி வீடு தேடுங்க. வீடு கிடைச்சதும் நீங்களே இங்க இருந்து காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் ஸ்மால் டவுட். என்ன? அந்த 10 நாள் எங்களுக்கு வீடு கிடைக்கலன்னா நானே உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே. இல்ல சார், வேற ஏதாவது ஃப்ரெண்டு வீடு இருக்குதா, நாங்க அங்க தங்கிட்டுமான்னு கேட்டோம். ஏயா, ஒவ்வொரு வீட்லயும் இப்படி 10 நாளா கொடுத்த நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? சார், இவன் கிடைக்கிறான் சார், பிளக்கா பையன், விடுங்க. இப்போ இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்கீங்களே, உள்ள சரக்கு பாட்டில் எல்லாம் இருக்கும்ல? சரக்கு பாட்டிலா? ஆமா சார், குடியும் குடுத்தனமா இருக்கும். முடியும். நீ குடுத்தனத்தோட மட்டும் இரு, குடியெல்லாம் வேண்டாம். சார், அவங்ககிட்ட நான் சார் வளவலன்னு போயிடுச்சு. வாங்க, கதவு தருங்க. ஏய், என்னடி தேடுறாரு? என்ன? நான் உங்களை கூட்டு வர அவசரத்துல வீடு சாவி எடுக்க மறந்துட்டேன். நான் வேணா போட்டு உடைக்கவா? நான் வேணா உன் வாயை உடைக்கவா? சும்மா இரியா, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சார், வரும்போது அப்படியே ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. என்னது? அரிசி பருப்பு சாமான் சமைக்கிறதுக்கு. ஏன் வேலைக்கு நானே கறி மீன் இதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்துருக்கேன். ரொம்ப நல்லவரா இருப்பாரு போல இருக்கு சார். அப்படியே வேணும் எனக்கு வேணும். வந்த அன்னைக்கே செருப்பா எடுத்துன்னு போறான். 10 நாள் பைத்தியமாவது கன்ஃபார்ம். எதை வச்சுப்பா சொல்ற நீ? 1 வயசு தானே கம்ப்ளைண்ட்.